மணப்பந்தல். ராஜா ராணி இது வழுக்கத்தலையில் முடி வளர்வது. இங்கேயே இதை போட்டான். அந்த இருக்கு. என் பெயர் சீனிவாசன், வயது 27, மணமகள் தேவை, சாதி மதம் பற்றி கவலை இல்லை, வரதட்சணை ஹாப்பி இல்லையா? ஓகே. ஏய் பாத்தியா, இவன் கல்யாண விளம்பரத்தை ஏதோ பிக்சர் 200 days ஓட மாதிரி பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்கானே. இவன் மனசுல தெரியுதுடா. டேய், நான் மட்டும் கல்யாணம் ஆகுது பொண்ணா இருந்தா இந்த ஆட் பார்த்தோன்னு எனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்டா. எதுக்கு நீ இந்த பக்கம் வா? இந்த விளம்பரம் பார்த்து இவனுக்கு கல்யாணம் நடக்குன்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. நீ முதல்ல வாயை கழுவு. பேசுவோம். வாயில் நல்ல வார்த்தையே வராதா? ஏய் இப்படியா? எதுக்கு? டேய் சீனு, நீ கட்டிக்க போற பொண்ண நான் பார்த்ததுக்கு அப்புறம்டா உனக்கு கல்யாணம். ஓகேடா, எல்லாம் ஓகேடா. சரி, டைம் ஆயிடுச்சு. ஏர்போர்ட்ல மம்மி டாடி வெயிட் பாத்து என்ன பாத்துறோம். வரேன்டா. டேய் விடுடா, வருவான்டா. எங்க போய் போறான்? கால் மேல அவன் நிக்கறான்டா. சாரி சித்தப்பா. பரவாயில்ல. பாத்து போய்ட்டு வாடா. ஓகேடா. பாத்து. பை பை பை. பை. ஜன்னல் ஓரமா உட்கார்ந்து கூட சிங்கப்பூர் வரைக்கும் சைட் அடிச்சிட்டே போலாம். ஐயா. அம்மா உனக்கு லெட்டர் வந்திருக்குமா? எனக்கு லெட்டர்? பின்ன எனக்கா? இருக்காதே. எனக்கு யார் அப்படி லெட்டர்? ஓ அது சரி, இதான் விஷயமா? ஏ சீனு வாங்க. என்னம்மா கூப்பிட்டியா? நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா? ரொம்ப நடிக்காதடா. என்னாச்சு? என்ன இது? ஐயோ, இது என்னன்னு தெரியாதாக்கும்? அட போவா. அம்மா கிட்ட சொல்றதுக்கு என்னடா? இந்தா. இல்லம்மா, இது நீயே பாருமா. இல்லடா, நீயே ஒரு நல்ல மருமகளா பார்த்து செலக்ட் பண்ணு. இந்த மாதிரி வேற எல்லாம் அம்மா குறையும் இல்லையா? என்னம்மா, நீதானமா எல்லாம், நீயே பாருமா. இல்ல சீனு, இது உன்னோட வாழ்க்கை. எனக்கு என்ன, நீ வாழ்நாள் பூரா அவளோட சந்தோஷமா இருக்கணும். அதான் என்னோட ஆசை. எங்கே அவள்? தேடினேன் ஓடினேன் ஓடிப்போ. குளிச்சுட்டு வந்து செலக்ட் பண்றேன். அம்மா தூள் இருக்குன்னு சொல்ல வேணாமா? நீ வாப்பா. குளிச்சுட்டு வந்து பாட்டி ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதே. Okay. Now I will select. ரொம்ப ஜாஸ்தி. நம்ம இதை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு இதே கதி தான். வெரி பேட். கேரளாவா? பார்ட்டியை பார்க்க போறேன். ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு நேரம் செலக்ட் பண்றான் இவன்? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானே தெரியல. இது வேற மக்கர் பண்ணிக்கிட்டு. என்னடா? பொண்ணை செலக்ட் பண்ணிட்டியா? குடு 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 குடு. இந்த பொண்ணா? அம்மா லட்சணமா இருக்காடா. இத பாரு, லக்ஷ்மி தேவி மாதிரி கலையா இருக்கா. எனக்கும் இந்த பொண்ணை தாண்டா பிடிச்சிருக்கு. முகத்தை பாத்தியா? கொஞ்சம் கூட முகத்தை பாருடா, கொஞ்சம் கூட அகங்காரமே இல்லாம. ஒண்ணு பண்ணுவோம், திலீப்போட அப்பா கிட்ட சொல்லி மத்த விஷயங்கள் எல்லாம் விசாரிக்க சொல்லுவோம். ஆமா, எந்த ஊரு எதுவுமே. இது பாருங்கம்மா, பேரு துளசிமா. நம்ம கொடுத்திருந்தல விளம்பரம், அதை பார்த்து இவங்க கொடுத்துருக்காங்கம்மா. அவளுக்கு பியானோ எல்லாம் வாசிக்க தெரியுமாமா. 11th grade பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்குமாமா. கவிதையெல்லாம் கூட எழுதுவாளமா. இங்க பாருமா, போஸ்ட் பாக்ஸ் நம்ம 324 பேர்ல கேரளமா. சரி, பின்னாடி எழுதிருக்குமா. எங்க படிக்க விட்ட? அதான் சொல்லிட்டியே. அழகா இருக்காள், நல்ல ஜோடி. என்ன போ. ஏய் ஏய் ஏய், அவன் இன்டர்நெட் இமெயில்னு போட்டு பின்னிக்கிட்டு இருக்கானுங்க. நீ இன்னும் ஓல்டு டைப்ல பேனாவை பிடிச்சி லெட்டர் எழுதிக்கிட்டு இருக்க. என் கடை டெலிபோன் நம்பரை தர்றேன், போன்லயே பேசி பிக்கப் பண்ணிக்க. டயத்தை வேஸ்ட் பண்ணாதடா.
அப்பா சாமி, நீ சாதாரண சாமி இல்லடா, ஒரு சாதாரண போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கொண்டு ஃபீல் பண்ணாத. இந்தியாவிலேயே தப்பே பண்ணாத, லஞ்சமே வாங்காத ஒரே டிபார்ட்மெண்ட் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான். இன்னைக்கு வேணா நான் காக்கி சட்டையை போட்டு சுற்றிட்டு இருக்கலாம், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் கதர் சட்டையை போட்டு ஒரு பெரிய அரசியல்வாதியா வரல. வந்தே மாதரம், வந்தே அம்மா. இன்னைக்கு வேணா மற்றவங்க எழுதுகிற போஸ்ட்டை நீ டெலிவரி கொடுத்துட்டுக்கலாம், ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் சினிமா டைரக்டருக்கு பெரிய போஸ்ட் நீ வர போறியா இல்லையான்னு பாடுறா. டண்டன் 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 டண்டன். ஐயா கட்டு, டேய் போய் வேலை பாருங்கடா. காணாமல் டைரக்ட் பண்ணாலும் அடி விழுகுது. வர்றானுங்க.